السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. ما شاء الله كان، ما لم يشاء لم يكن، لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, தமிழகம் முழுவதும் மதரசாக்களிலே, அரபு கல்லூரிகளிலே பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு காலம், கல்வி ஆண்டினுடைய ஒரு நிறைவான காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. எனவே ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக, இந்த மார்க்கத்தை கற்றவர்களாக அவர்களுக்குண்டான பட்டம் வழங்கக்கூடிய விழாக்கள் தமிழகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இல்மினுடைய மகத்துவத்தை, கல்வியினுடைய மேன்மையை உலகத்தில் யாருக்கும் சொல்லி புரிய வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட விழாக்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் இந்த கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக, அந்த கல்விக்கு நம்மாலான பங்களிப்பை செய்யும் விதமாக, அந்த கல்விக்கு என்றும் நாம் உறுதுணையாளர்களாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கும் முகமாக அப்படிப்பட்ட நல் விழாக்களில் நாம் கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடுகளுக்கு ஊக்கமளிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல் இல்ம் ஹயாத்துல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். கல்வி என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ஜீவனே அதுதான். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஜீவன் என்பதே கல்விதான். கல்விக்கும், கல்வியாளர்களுக்கும், கற்கக்கூடியவர்களுக்கும், கற்கக்கூடிய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் மார்க்கம் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது. மார்க்கம் மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. உண்மையானவர்களே, கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் சாதாரணமானதல்ல. ஒரு காகம் கற்றுக் கொடுத்தது குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய ஜனாசாவை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்த மனித இனத்திற்கு சகோதரருடைய ஜனாசாவை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்தவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்ததினால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இடம்பெற செய்தான். அதேபோல் ஹஜ்ரத் ஸையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஒரு எறும்பு தன் இனத்திற்கு கற்றுக் கொடுத்தது, தன் இனத்திற்கு அறிவுரையை சொல்லிக் கொடுத்தது, தன் இனத்தை வழிநடத்தியது, நாதத் அமரத் அல்லலத் அத்ததரத் என்று சொல்வார்கள். அந்த எறும்புதான் அது கட்டளை, அது அழைத்தது, தன் கூட்டத்தை அழைத்தது, கூட்டத்திற்கு கட்டளை இட்டது, அந்த கட்டளைக்கான காரணத்தை சொன்னது. அதிலேயும் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது அது உதிர் தேடியது. அவர்கள் விஷயத்திலே அவர்கள் வேண்டுமென்றே செய்ய மாட்டார்கள் என்று உதிர் தேடியது. யா ஐயுஹன் நம்லு துகுலு மசாக்கினக்கும், எறும்பினங்களே உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, முதலாவது அழைத்தது, இரண்டாவது கட்டளையிட்டது, உங்களுடைய பொந்துகளில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதே நேரத்தில் அவர்கள் தெரியாமல் இந்த காரியத்தை செய்ய தெரியாமல் உங்களை மிதித்து விடலாம் என்று அவர்களுக்கு உண்டான அந்த உதரையும் சொல்லிக் கொடுத்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தன் சமூகத்திற்கு வழிகாட்டிய அந்த எறும்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது மாத்திரமல்ல, அந்த சூராவுக்கு நம்ல் என்று பெயர் வைத்தான். எனவே கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் மகத்தான ஒரு காரியம். அதை மார்க்கம் மிக ஊக்குவிக்கிறது.
உலகத்தினுடைய எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பிடத்தில் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்று சொன்னார். அதனாலே கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒரு முடிவே இல்லை. அது மினல் மஹ்து இலல் லஹத் என்று சொல்வார்கள். அது தொட்டிலிருந்து நம்முடைய முடிவு காலம் வரை கல்விக்கு முடிவு என்பதே இல்லை. நான் கற்றுக்கொண்டு விட்டேன், எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சொன்னால் அன்றோடு அவனுடைய ஜஹல், அறியாமை ஆரம்பமாகிறது என்று சொல்வார். அதனாலே கல்வி என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக மார்க்க ரீதியான இந்த கல்வி என்பது இருக்கிறதே, அது உள்ளத்தினுடைய வெளிச்சத்தை தருகிறது, நம்முடைய சிந்தனை விசாலமாக்குகிறது, நம்முடைய அறியாமையை நீக்குகிறது. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பினுடைய பயத்தையும் மனிதாபிமானத்தையும் உண்டாக்கி தரக்கூடிய கல்வி. மார்க்கத்தினுடைய தீனுடைய கல்வி என்பது அல்லாஹுவின் பயத்தையும் மனிதாபிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அது பயனுள்ள கல்வி என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, உலகத்திலே எந்த சமயத்திலேயும் கூட அந்த சமயத்திலே சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எல்லா விதமான பொது அறிவையும் கற்றிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நாம் ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொழுகையில் ஒருவர் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய இயலாது. உதுவினுடைய தண்ணீர் அது சுத்தமானதாக இருக்க வேண்டும், அது புழங்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் அதிலிருந்து ஆரம்பித்து உதுவாகட்டும், தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், எந்த காரியமாக இருந்தால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது, எந்த காரியங்கள் நோன்பை முறிக்காது தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் அந்த கடமையை, அந்த காரியத்தை நிறைவாக செய்ய முடியும். உலகத்து மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் ஒரு கடமை அவர்கள் செய்வதற்கு அப்படிப்பட்ட எல்லா விதமான பொது அறிவையும் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அருமையானவர்களே, அதே போல இந்த மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் அதையும் மார்க்க உயர்வாக சொல்கிறது. மார்க்க கல்வியினுடைய ஞானத்தை விளங்குவதற்கு அல்லாஹு தாலா முதல் மனிதருக்கு, ஆதி மனிதருக்கு இந்த இல்மினுடைய தனித்தன்மை அல்லாஹு தாலா நிரூபிப்பதற்காக வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் முதல் மனிதர், முதல் நபி அவர்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தான். உலகத்தினுடைய எல்லா விதமான ஞானங்களையும் பொருள்களின் அறிவையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தாலா இல்மை கொண்டு அந்த ஆயத்தில் பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹு தாலா கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும் என்பதனுடைய அடையாளம் தான் மலக்குமார்களின் சஜிதா. மலக்குமார்களை எல்லாம் சஜிதா செய்ய சொன்னானே, நோக்கம் என்னவென்று சொன்னால் கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும், பணிய வேண்டும், உன்னுடைய சொல்லுக்கு பணிய வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு சஜிதா செய்யும்படி சொன்னான். அதே போல உலகத்தில் மற்றவர்களை விட கல்வியாளர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திற்கு அருகிலே நெருங்காதீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு மரம் நெருங்குதல் என்பது மாத்திரமல்ல, கல்வியாளர்களா அதற்கு சில கட்டுப்பாடுகள், உங்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் கூடுதல் உண்டு என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் வழியாக சொல்லி காட்டுவான் என்று சொல்வார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா 779 இடங்களுக்கு மேல் கல்வியும் கல்வி சார்ந்த பொருள்களையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். கல்வி தொடர்பான பொருள்களை கிட்டத்தட்ட 779 ஆயத்துகளில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அருமையானவர்களே, கல்விக்கு உண்டான மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல. கல்வியாளர்களுக்கு செய்யப்படக்கூடிய உதவியும் சாதாரணமானதல்ல. கல்வி தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் பாக்கியமானவர்கள், பாக்கியமானவர்கள். ஹைருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலின் திருவார்த்தை, ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, யார் குர்ஆனை கற்கிறாரோ கற்றுக் கொடுக்கிறாரோ, இந்த குர்ஆனுடைய ஞானத்தின் தொடர்பாக உள்ள அந்த கல்வி ஆக உயர்ந்தது. ஒமன் யூத்தல் ஹிக்மா ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, யார் அறிவு ஞானம் வழங்கப்பட்டாரோ அவர் கைரன் கதீரா. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது கைருன்னு சொல்றான். உதாரணம், பொருளாதாரத்தை சொல்லும் பொழுது கைர், அது நல்லது என்று சொல்கிறான். ஆனால் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது கைரன் கசீரா, அதிகமான மிக உயர்வான ஒரு கைர் என்று அல்லாஹ் தஆலா அதை நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான். உண்மையானவர்களே, மன்னர் மஹமூது கஜ்னவி சொல்றோம் இல்லையா, மன்னர் மஹமூது கஜ்னவிக்கு ஒரு 3 சந்தேகம் இருந்துச்சான்.
ஒரு ஆட்களுக்கு சில காரியங்கள்ல சில சந்தேகம் இருக்கிற மாதிரி மஹமூது ஹசனவிக்கு 3 சந்தேகம். ஒண்ணு என்னன்னா, தான் தன்னுடைய தகப்பனால் சுபுக்தஜன் என்று அறியப்படுகிறார். உண்மையிலே நான் அவருடைய பிள்ளைதானா? ஏன்னா அவர் ஒரு படை வீரராக இருந்தார், நான் ஒரு அரசனாக இருக்கிறேன். கோலத்தாலும் 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. நிறத்தாலும் கோலத்தாலும் பெரிய வித்தியாசம் வேற இருக்குது. அதனால உலகத்தில் அறியப்படுகிறேன், ஆனா உண்மையிலேயே சுமுகத்தஜனுடைய மகன் தானா நான் என்று ஒரு சந்தேகம். 2வது, மார்க்க கல்வி கற்பவர்களும் கற்றவர்களும் அவர்களுக்கு ஒரு தனி உயர்வு சொல்லப்பட்டு நபிமார்களின் வாரிசுகள் என்றெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படுகிறதே, அப்படி அந்தஸ்தா இருக்குது, அந்த அளவுக்கு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது என்று ஒரு 2வது ஒரு சந்தேகம். உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நபிமார்களின் வாரிசுகள் என்றல்லவா அவர்களுக்கு உயர்வு மார்க்கம் சொல்லி தருகிறது, அந்த அளவுக்கு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குதா என்று ஒரு சந்தேகம். 3வது, நம்ம ஏதோ தெரிஞ்சது செய்யறோம், நல்லாமல் செய்யறோம், சில நேரங்கள் ஏதாவது பாவத்தையும் செய்தர்றோம், சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா, அது நமக்கு கன்பாமா இல்லையா, அப்படின்னு பல பேருக்கு வர்ற மாதிரி உள்ள சந்தேகம் மஹமூது ஹசனவிக்கு வந்திருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வீதி வழியாக இரவு நேரத்திலே மக்களின் குறைகளை கேட்பதற்கு நடந்து செல்கிறார். ஒரு மாணவர், ஒரு அறிஞர், அவர் ஒரு விளக்கு வெளிச்சத்திலே அமர்ந்து அவர் சில நூல்களை படித்துக் கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, பள்ளியில போய் படிக்க வேண்டியதுதானே, இப்படி பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு ரோட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டான். இல்ல, அங்க வெளிச்சம் இல்லைங்க, வெளிச்சம் இருக்குது, அதனால படிக்கிறேன். உடனே அவர் உத்தரவிட்டார், இப்படி மாதிரி பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் வெளிச்சத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டார். அதற்கு பிறகு அங்குமே படிச்சார். அந்த இரவில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காண்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள், யப்ன சுபுக்தஜின், யப்ன சுபுக்தஜின், அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா கமா அக்ரம்து வரசத்தி. சுபுக்தஜினுடைய மகனே, முதல் சந்தேகம் தீர்ந்துருச்சு. சுபுக்தஜினுடைய மகனே, அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும். 3வது சந்தேகமும் தீர்ந்துருச்சு. கமா அக்ரம்த வரசத்தி, என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதை போலன்னு சொன்னார். அருமையானவர்களே, சாதாரணமானதல்ல. உலமாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் மார்க்கத்தை கற்பவர்களுக்கும் அந்தஸ்துங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டா, அவங்களுடைய உடல் ரீதியான வண்ணங்களையும் அழகையும் கொண்டா, அவங்க உலகத்தில் படிக்கக்கூடிய பட்ட படிப்புகளை கொண்டா, அதை கொண்டல்ல. அப்பா இப்னு அபி ரபா ரலியல்லாஹு மிகப்பெரிய பேரறிஞர். இமாமுல் ஆலம் சொல்கிறார்கள், நான் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த நேரத்துல எனக்கு ஒரு நாவிதர் 5 விஷயங்களை கற்று தந்தாருன்னு சொன்னாங்க. இமாமுல் ஆலம் யாருன்னு தெரிஞ்சா நமக்கு இது ஆச்சரியமான செய்தி. அவரிடத்திலிருந்து நான் 5 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆம், அரபாவை முடித்து, முஸ்தலிஃபாவை முடித்து, மினாவில் ஜம்ராவில் கல்லறிந்து விட்டு இஹ்ராமை களையும் முதல் நிலையாக தலைமுடி இறக்குவதற்கு அமர்கிறேன். அப்ப அவற்றை கேட்டேன், துட்டி எவ்வளவுங்கன்னு கேட்டேன், முடியறக்க துட்டி எவ்வளவுன்னு கேட்டேன். இது ஹஜ்ஜி விஷயம், இங்க ரொம்ப கரார் கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்லை, கண்ணியமா நீங்க நடந்துக்கங்கன்னு சொன்னார். ஆஹா, அவர் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டார், நாம அவருக்கு சிறப்பா கொடுத்திருக்கலாமே, இது கேட்காம இருந்திருக்கலாமே நினைச்சாங்களாம். 2வது, அவங்க சரி எனக்கு முடியறக்குங்க, சரி ரைட் அப்படின்னு உட்கார்ந்தாங்களாம். அவர் சொன்னாரா, கிபிலா முன்னோக்கி உட்காருங்க, கிபிலா முன்னோக்கி உட்காருங்க. அதுக்கு பிறகு நான் கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய தலைமுடி இறக்குவதற்காக தலையை சாய்த்து கொடுக்கிறேன். கொடுக்கும்போது என்னுடைய இடது பக்கத்தை முதலாவது காட்டிவிட்டேன். ஸல்லல்லாஹு முதல்ல வலது பக்கத்தை தான் இறக்க சொல்லுவாங்க, அதனால அவங்க வலது பக்கத்தை காமிங்கன்னு சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமா போய்விட்டது. வலது பக்கத்தை திருப்பி கொடுத்தேன். நான் உட்கார்ந்து இருந்தேன். அவர் சொல்றார், புனிதமான அருள் நாட்கள், எனவே தக்பீர் சொல்லிக் கொண்டு இருங்கள், ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு கடைசியாக இந்த காரியத்தை முடித்துவிட்டு புறப்படுகின்ற சமயத்திலே ஹஜ்ஜினுடைய பிரதானமான காரியங்கள் அரஃபா, முஸ்தலிஃபா, அதற்கு பிறகு மினாவிலே முதல் நாள் கல்லடிக்க வேண்டிய காரியம் தலைமுடி இறக்குதல், இதெல்லாம் முடிந்துவிட்ட ஒரு நிலையிலே ரப்புக்கு சுக்குர் செய்வதற்காக 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. யாருங்க நீங்க, யாருங்க நீங்க, யார் உங்களுக்கு இதை கற்றுத் தந்தது? இமாமுல் ஆலம் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு ஆனந்தமாக அவரிடத்தில் கேட்கிறார். சொன்னாங்க, சய்யிதுனா அத்தா இப்னு அபி ரபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பேரறிஞர் கற்று தந்தாருன்னு சொன்னார். கோலத்தால் ஒண்ணும் அவங்க சிறந்தவங்க இல்லை,
அவர்கள் ரொம்ப கடுமையான கருநிறம் உள்ளவர்கள், பல்வரிசையும் சீராக இல்லாதவர்கள், முகத்தோட்டம் பொலிவில்லாதவர்கள். ஆனால் மிகப்பெரிய பேரறிஞர், மன்னர்களும் அவர்களுக்கு பயந்தார். எனவே உலமாக்களுக்கும் இந்த கல்விக்கும் சிறப்பு என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்ல, உடல் தோற்றத்தை கொண்டு அல்ல, உலக ரீதியான சில பட்டப்படிப்புகளை என்பதற்காக அல்ல. காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், இதை கொண்டுதான் மனிதன். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக வேண்டி சென்றிருந்தேன். 58 வருட காலம் மார்க்க கல்வி செய்த ஒரு பேரறிஞர் அவர்கள். இன்னைக்கு உள்ள உஸ்தாதுமார்களையே மிக நீண்ட வயதுடைய 80 வயதையும் தாண்டியவர்கள். கிட்டத்தட்ட தோராயமாக, நான் வயதை கேட்கல, நான் தோராயமா நினைக்கிறேன். 58 வருஷ காலம் ஓதி கொடுத்தவர்கள். இன்னைக்கு ஓதி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க பெரிய பாடங்களை. அவர்களை பல பெரிய ஸ்தாபனங்களில் அழைக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக இங்கிருந்து அங்கே போய் சில விதமான சிறப்பு பாடங்களை நடத்துகிறார்கள். 58 வருஷ காலம் பணி செய்த அவர்கள் இதுவரை அவங்க என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் சொன்னார்கள், எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாங்க. 21,000 ரூபான்னு சொன்னாங்க. 58 வருஷ காலம் பணி செய்தவர்கள் இன்னைக்கு கூட நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு உஸ்தாத். அதுக்காக சொல்லல, இதனுடைய மதிப்பே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொல்கிறார்களே, மார்க்கத்தை சொல்கிறார்களே, இதை கொண்டுதான் பெருமை, அதை கொண்டுதான் உயர்வே தவிர அதில் அவங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டோ, அதே போல் அவங்களுடைய கோலத்தை கொண்டோ, அதுபோல் அவங்களுடைய பட்டப்படிப்புகளை கொண்டது உயர்வு என்பதே அல்லாஹ் சொன்னான். இந்த செய்தியை சொல்வதற்கு தான். அருமையான பெருமக்களே, உலகத்திலே உஹது யுத்த காலத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனால் பீரமாவுனாவில் கல்வியாளர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று அழைத்து கொண்டு போய் எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்து 70 சஹாபாக்கள், அவங்க எல்லாம் பெரிய காரிகள், பெரிய உலமாக்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். சூழ்ச்சி செய்து அழைச்சிட்டு போய் கொன்னுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சாங்க. ஒரே ஒரு ஆள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் அழுது அவ்விடத்திலே அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார். கல்வி அழிந்தால் உலகம் நாசமாகிவிடும், உலகம் பண்பாடு கெட்டு போய்விடும். எனவே அதற்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் குனூத் ஓதினார் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதனாலே கல்வி என்பது சாதாரணமானதல்ல. கல்வி என்பது சாதாரணமானதல்ல. அதனுடைய உயர்வுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறதுக்கு முன்னால செய்தனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சு வச்சாங்க இல்லையா? 12 பேர் மாத்திரம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். மதீனாவிலே வெறும் 12 பேர். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே செல்வதற்கு முன்னாலே செய்தனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. பெரிய காரி அவர்கள். குர்ஆனை ஓதி கொடுப்பதிலேயும் மக்களுக்கு தீனை சொல்வதிலேயும் லாபகமாக ரொம்ப ஹிக்மத்தோடு அவருடைய உள்ளத்தில் மார்க்கத்தை ஏற்றுவதிலே மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள். அதனால அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போவதற்கு முன்னால் மதீனா இஸ்லாம் ஆகியிருந்தது. எனவே கல்வி என்பதுதான் உலகத்திலே தீனை வாழ வைக்கக்கூடிய காரியம். அதனாலே நாம் கல்வியாளர்களாக ஆக வேண்டும். அதே போல கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கெல்லாம் நம்மால் ஆன வகையிலே அதிலே நாம் பங்களிப்பாளர்களாக, இப்படிப்பட்ட நல் விழாக்களை ஊக்குவிப்பவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அல்லாஹு தஆலா அந்த கல்வியாளர்களாக, கல்வியை கற்பவர்களாய், கற்றுக் கொடுப்பவர்களாய், கல்வியின் சேவையாளர்களாய் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. தீனுடைய இல்மை உலகத்தில் உயர்த்தி பிடிப்பதற்கு அல்லாஹ் நம்மையும் காரணஸ்தர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.